ஏன் நம்ம சில விஷயங்கள் நினைக்கிறது, ஆனால் அது நடக்க மாட்டுதுன்னு ஒரு கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு ஏங்க போகிறீங்க காலையில், உங்களுக்கு அந்த தாட் இருக்குது. ஓகே, இது இந்த மைண்ட் வந்து 2 வகையான விஷயத்தில் அது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே நான் 5 மணிக்கு ஏங்க போகிறேன், நான் வந்து தியானம் பண்ண போகிறேன், 5 மணிக்கு ஏஞ்சி படிக்க போகிறேன், நான் வந்து ஒரு நாளில் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க போகிறேன், வாட் எவர் இட் இஸ் நீங்கள் நினைக்கிறீங்க. அது நம்பர் 1. அதுக்கு பின்னாடியே இன்னொரு குரல் கேட்கும். நீ இப்போ தானே 1 மணிக்கு தூங்குற, 5 மணிக்கு ஒரு நாள் ஏங்க முடியுமா? நல்லா யோசிச்சுக்கோ. நான் நிற்கிற கஷ்டம் அது. நாளைக்கு மழை பெஞ்சுனா எப்படி நடக்குது போயிட்டு வெளியே? அந்த 10,000 ஸ்டெப் நீ எப்படி எடுக்க போகிற? இந்த மாதிரி நெகட்டிவான அதுக்கு பின்னாடியே நிற்கிற மாதிரி இன்னொரு குரல் கேட்கும். ரைட்? ஸோ த கொஸ்டின் யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர்செல்ஃப் இஸ், இந்த 2 குரலில் வந்து நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். த ப்ராப்ளம் இஸ், நம்மளுக்கு தெரியாது அந்த 2வது குரல். ஏன்னா அது மறைஞ்சிருக்கும். இதுதான் அந்த ராகு கேதுவோட சூட்சமம்லாம். பேசிக்கலி ஷேடோ, நிழல் கிரகங்கள்னால தெரியாது அந்த ஷேடோ கிரகாஸ். ஸோ வாட் இட் டஸ் இஸ், அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து மறைச்சிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அதனால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு நினச்ச விஷயங்கள் நடக்க மாட்டேது. பிகாஸ் இன்னொரு குரல் இருக்குது அதில். அந்த குரல் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆமாம் இருக்குதான், நானே எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் படுத்தணும். இதுதானே. அதுக்கப்புறம் அதை எடுத்து அழிச்சிடணும். நீ சொல்கிற ஓகே, பட் நான் கேட்க போகிறதில்ல. நான் வந்து காலை ஏஞ்சி தான் போகிறேன். 1 மணிக்கு தூங்குறேன், 2 மணிக்கு தூங்குறேனோ பரவாயில்ல, நான் ஏங்க தான் போகிறேன் 5 மணிக்கு சொல்லிட்டு அந்த உறுதி வேண்டும். ஸோ இந்த பதிவு என்னென்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு குரல் இருக்குது, அந்த நெகட்டிவ் குரலை அதை நீங்கள் அடையாளம் படுத்தணும்னு சொல்கிறேன்.